அடுத்த சகோதரர் கேட்டிருக்காங்க, மாற்று மத சகோதரர்கள் அழைக்கக்கூடிய பிறந்த நாள் நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி போன்றவற்றில் நாம் போய் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் ஒரு ரஃப் அண்ட் டஃபாக முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயம் இது. ஏன்னு சொன்னால் இதில் நமக்கு ரெண்டு நிலை இருக்குது. ஒரு நிலை முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், அவங்களுடைய வணக்க வழிபாடு, இபாதத்து, இந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது அவர்கள் நடத்தக்கூடிய பொதுவான நிகழ்ச்சிகள். இந்த பொதுவான நிகழ்ச்சிகளில் நாம் கலந்துக்காமல் ஒரேடி அவாய்ட் பண்ணிடலாம், அது ஒன்று நல்ல நிலை, தப்பு இல்லை. இன்னொரு நிலை என்னன்னா, எல்லாருமே அந்த மாதிரி கலந்துக்காமல் அவாய்ட் பண்ணிட்டா அவர்களோடு ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கும் அவர்களோடு அன்பு ஏற்படுவதற்கும் அந்த அன்பை காரணமாக வைத்து அவர்களுக்கு ஒரு தாவா ஏற்படுவதற்கும் வாய்ப்பு தவறி போயிடும். அப்போ அதனால் நம்ம இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும், நம்ம என்ன நிலை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியோ அல்லது ஒரு கல்யாண நிகழ்ச்சியோ அல்லது மற்ற அவங்களுடைய ஏதாவது விசேஷ நிகழ்ச்சியோ அழைப்பார்கள் ஆனால் நம்ம போகலாம், அவர்களுடைய வழிபாட்டிலே கலந்து கொள்ளக்கூடாது. நம்ம கல்யாணத்தில் மேடையில் வச்சு அவங்க அக்னி ஹோமம் வளர்ப்பாங்க, அந்த பூஜை பண்ணுவாங்க, நம்மளை மேடையில் நில்லுங்கன்றாங்க பக்கத்தில், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம 10-11 அத்தோட இது ஒண்ணுங்கிற மாதிரி ஆடியன்ஸோட தூரத்தில் உட்காந்துக்கலாம், தப்பு கிடையாது. அந்த திருமண நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவங்களோட வழிபாடெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம பக்கத்தில் போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். வாழ்த்து சொல்லி அவங்களோட ஒரு அந்யோன்யத்தை, ஒரு அன்பை ஏற்படுத்திக் கொண்டால் பிற்காலத்தில் நம்ம அதுவே தாவா செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ரெண்டாவது, நம்ம வாழ்த்து சொல்லும் பொழுது வாழ்த்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் காம்ப்ளிமெண்ட், அன்பளிப்புகள் கொடுக்கணும். அந்த அன்பளிப்புகள் ஏதோ கண்ட ஏதோ ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தேன், மிக்சி வாங்கி கொடுத்தேன், ரேடியோ வாங்கி கொடுத்தேன், செல்போன் வாங்கி கொடுத்தேன் இல்லாம நல்ல இஸ்லாமிய நூல்கள், குர்ஆன் தர்ஜுமா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை சம்பந்த ஹதீஸ்கள், நல்ல இஸ்லாமிய நூல்களை வாங்கி கொடுத்தா இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க திறந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனோட உள்ளத்தில் ஹிதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவான். அதனால இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம தாவா செய்யறதுக்கு நல்ல சான்ஸா பயன்படுத்திக்கணும். இதை ஒரு தொடர்பா வச்சு இந்த தாவாவுடைய எண்ணத்தோடு நாம அவங்களுக்கு தாவா செய்யணுங்கிற எண்ணத்தோடு அவருடைய திருமண நிகழ்ச்சிக்கோ அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகளோ போய் கலந்துக்கிறது தப்பு கிடையாது. அவர்களுடைய வழிபாட்டிலே நாம் முழுமையான ஈடுபாட்டை காட்டிடக்கூடாது. அவங்களுக்கு வழிபாடு தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுக்கறது, அந்த பொருளை எடுத்து கொடுக்கறது, நம்ம பக்கத்தில் முன்னாடி எல்லாத்தையும் கவனிக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு தூரத்து உறவினர் மாதிரி, தூரத்து நண்பர் மாதிரி போய் உட்காந்துக்கலாம். அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட நெருக்கம் வைக்கிறதோ அவர்களுக்கு அதன் மூலமா ஒரு தாவா செய்வதற்கோ மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. சரி, அவங்க வீட்டு அந்த விருந்து நிகழ்ச்சியில் நம்ம சாப்பிடலாமா? கல்யாண விருந்திலையோ இல்லை பிறந்தநாள் விருந்திலையோ, அல்லது சில பேர் நினைச்சோம் நான் முஸ்லிம்ஸ் தீபாவளி அன்பளிப்புன்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க, தீபாவளி ஸ்வீட் கொடுத்து அனுப்புவாங்க, பொங்கல் கிஃப்ட் கொடுத்து அனுப்புவாங்க, கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் பயன்படுத்துற அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ், அந்த ஸ்வீட் போன்றவைகளை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொன்னா இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்னு, அவர்கள் நமக்கு தரக்கூடிய அன்பளிப்பு கடவுளுக்கு முன்னால் படைத்த பொருளா? சில பேர் சாமிக்கு முன்னால படைச்சு பொங்கல் சட்டியை வச்சு படைச்சு பூஜை புனஸ்காரம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நமக்கு தருவாங்க. அப்படி தந்தால் அது ஹராம், அதை சாப்பிடக்கூடாது. அதெல்லாம ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து ஒரு 50 ஸ்வீட் பொருள் ஆர்டர் கொடுத்து அதுல ஒரு ஸ்வீட் நமக்கு தர்றாரு. ஒரு கேக் ஷாப்ல இருந்து ஒரு 100 ஆர்டர் கொடுத்து அதுல ஒரு கேக் நமக்கு தர்றாரு. இப்படி பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணல, பொதுவா நமக்கு மத்த ஸ்வீட் தர மாதிரி, அன்பளிப்பு தர மாதிரி ஸ்வீட் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா இதை தாராளம் வாங்கி சாப்பிடலாம். எப்போ அவருடைய வருமானம், அவருடைய வியாபாரம் ஹலாலான வியாபாரமா இருந்தால். அவருடைய 99% ஹராமான வியாபாரம் தான் பண்றாரு, அதுல இருந்து நமக்கு ஸ்வீட் வாங்கி தர்றாரு அப்படின்னா அது ஹராம் கூடாதுங்க. அது அவருடைய அன்பளிப்பா இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டு திருமணத்தில் போய் சாப்பிடக்கூடாது. திருமணத்துக்கு போகலாம், கலந்துக்கலாம், தாவாங்கிற அடிப்படையில் நல்ல இஸ்லாமிய புத்தகங்களை கொடுக்கலாம், குர்ஆன் அன்பளிப்பை கொடுக்கலாம், அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த புக்கை படிச்சீங்களா, குர்ஆன் படிச்சீங்களா, அதுல ஏதாவது உங்களுக்கு புரியாத விஷயம், இப்படி நம்மளுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம், தாவா செய்யலாம். ஆனால் அவருடைய உணவையோ அவருடைய அன்பளிப்பையோ எப்போ உட்கொள்ளலாம் சொன்னா அவர்களுடைய வருமானம் ஹலாலான வருமானமாக இருந்தால் மட்டும்தான் நாம் அவற்றை உட்கொள்ளலாம். ஹராமான வருமானமாக இருந்தால் நாம் அவற்றை உட்கொள்ளக்கூடாது. இதற்கு ஹதீஸ்கள்ல ஏராளமான ஆதாரங்கள் நமக்கு இருக்குது. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு அற்புதமான சம்பவம். அவங்களுக்கு முஸ்லிமான ஒரு அடிமை, முஸ்லிமான அடிமை என்ன பண்றாரு, ஒரு அன்பளிப்பு கொண்டு கொடுக்குறாரு. அவங்க அதை சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்ட பிறகு அந்த அடிமை சொல்றாரு, நான் இந்த பணம் எதுல இருந்து வாங்கினேன்னு சொன்னா நான் காஃபிராக இருக்கும் பொழுது ஜோசியம் சொல்லி அதுல இருந்து சம்பாதிச்ச காசு தான் உங்களுக்கு அன்பளிப்பு தந்தேன். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாயில 2 விரல விட்டு வாந்தி இருக்கிறாங்க. அதாவது அறியாமை காலத்திலே, காஃபிர் காலத்திலே அவர் ஜோசியராக இருக்கும் பொழுது சம்பாதிச்ச, ஹராம்ல சம்பாதிச்ச பணம், இப்போ அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு.
முஸ்லீம் ஆயிட்டாரு, இருந்தாலும் அது அவருடைய பணம் ஹலாலாக ஆகாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஆதாரம். அந்த அடிப்படையில் அவருடைய வருமானம் ஹராமான வருமானமாக இருக்கும் ஏனால் அவற்றை நம்ம பயன்படுத்துவது சாப்பிடுறது கூடாது. ஹலால பிசினஸ் பண்ற டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்றாங்க, மத்த வியாபாரம் பண்றாங்க, அந்த மாதிரி வியாபாரம் பண்ணும் பொழுது நம்ம வாங்கி சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதனால அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுல எந்த விதத்திலும் தடை கிடையாது. அவங்களுடைய வழிபாட்டில் முழுமையாக கலந்து அவங்களுடைய வழிபாடுகளுக்கு உதவி செய்யாத வரை அவன் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது தப்பு கிடையாது.